அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை கண்காணிப்பது, அவர்களை பராமரிப்பது, அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களை மனவேதனைப்படுத்தாமல் இருப்பது, அவர்களுக்கு சொல்லாலும் செயலாலும் தொல்லைகள் தராமல் இருப்பது ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கட்டாய கடமை. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உலக பொதுமறியாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, உன் இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், உன் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பாக எழுதிவிட்டான். இறைவனை வணங்கியதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களிலும் தாய்க்குத்தான் 3 இடங்கள், 4வது தான் தந்தை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், பெற்றோர் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர மதத்தை பார்ப்பது கூட. பெற்றோர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அல்லது இஸ்லாத்தை தழுவவில்லை, பிள்ளைகள் மட்டும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட மதத்தை காரணம் காட்டி பெற்றோரை நான் பராமரிக்க மாட்டேன், அவர்களுக்கு கண்ணியம் செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுவார்கள். அஸ்மா பின்தி அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள். கதீமத்த அலைய உம்மி வஹிய முஷ்ரிகத்துன் ஃபீ அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாயார் இஸ்லாத்தை தழுவவில்லை, முஷ்ரிக்காக இருக்கிறார்கள், ஆனால் என்னை சந்திப்பதற்காக என்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் சென்று நான் ஃபத்வா கேட்டேன், தீர்ப்பு கேட்டேன், மார்க்க தீர்ப்பு கேட்டேன். என் தாயார் வந்திருக்கிறார்களே, அஃப அஸிலு உம்மி, என் தாயாரோடு நான் சேர்ந்து வாழலாமா? ஏன்னா நான் மூமினத்தாக இருக்கின்றேன், அவர்கள் முஷ்ரிகத்தாக இருக்கிறார்கள், அவர்கள் இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார்கள், நான் ஏகத்துவத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கின்றேன், அவர்களோடு நான் சேர்ந்து வாழலாமா? அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பை நான் பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் சிலி உம்மக்கி, ஆமாம், உன் தாயாரோடு நீ சேர்ந்து வாழ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான் அப்படிங்கிற அத்தியாயத்துல சொல்லி காட்டுவான், வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உன் பெற்றோர்கள் இஸ்லாத்தை தழுவாதவர்களாக இருந்தாலும் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல விதமாக நீ அவர்களோடு சேர்ந்து வாழ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதனால பெற்றோர்கள் மூமின்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும், பெற்றோர் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர மதங்களை பார்த்து அவர்களை வீட்டை விட்டும் துரத்துவது கூடாது. அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்வது கடமை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். பெற்றோரை பராமரிப்போம், அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வோம்.
அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.